ஹலோ எவ்ரிவன் ஒரு முக்கியமான மோட்டிவேஷனல் ஸ்டோரி. 4 மெழுகுவர்த்திய ஒரு சின்ன பையன் ஒரு இருட்டு அறையில பத்த வைக்கிறாங்க. அந்த 4 மெழுகுவர்த்திய. அது நல்ல மழைக்காலம். கொஞ்சம் லேசான காத்து அடிக்குது. முதல் மெழுகுவர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே போராடுது, அணைஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் வேகமா இடி இடிக்குது, காத்தடிக்குது. லேசா தூறல் பெய்யுது. அப்புறம் 2வது மெழுகுவர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே போராடிட்டு இருக்கு, அணைஞ்சிருது. 3வது மெழுகுவர்த்தி கொஞ்சம் வேகமா இடி, சத்தம், கொஞ்சம் காத்து வேகம், அப்புறம் மழை, பயங்கரமான மழை, காத்து, ஜன்னல் கின்னல் எல்லாம் படக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. அந்த 3வது மெழுகுவர்த்தியும் போராட முடியாம அணைஞ்சிருது. ஆனா அதுக்கு மேலயும் காத்து, மரம் விழுகுது, ஜன்னல் அடிக்குது, கதவு அடிக்குது, மின் கம்பம்லாம் அறுந்து விழுது. எவ்வளோ மயம் பயங்கரமான மழை, காத்து பயங்கரம். அந்த ஒரு 4வது மெழுகுவர்த்தி மட்டும் விடாம போராடிக்கிட்டே இருக்கு அணையாம. ஸோ இந்த கதையில என்ன சொல்ல வராங்கன்னா, முதல் மெழுகுவர்த்தி நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அன்பு, 2வது இருக்கக்கூடிய அறிவு, 3வது அமைதி, 4வது மெழுகுவர்த்தி நமக்கு வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான நம்பிக்கை. அப்ப நம்ம வாழ்க்கையில பல்வேறு கட்டங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள், சோதனைகள், நோய்கள், எதிர்ப்புகள், கடன்கள், மறைமுக பிரச்சனைகள், பொருளாதார எல்லாமே தான் இந்த 3 மெழுகுவர்த்திய சந்திச்சு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொண்ணு இழந்துருது. மொத பிரச்சனையில நெறையா அன்பு போயிடும். அன்பு போச்சுன்னா அறிவு போயிடும். அன்பும் அறிவும் போயிடுச்சுன்னா கண்டிப்பா அமைதியும் போயிடும். இது எல்லாமே போனாலும் நமக்கு போகக்கூடாது ஒண்ணே ஒண்ணு நம்பிக்கை. மறுபடியும் அந்த பையன் அந்த நம்பிக்கைன்ற மெழுகுவர்த்திய ஏத்தி வச்சு அந்த ரூம பிரகாசமாக்கும். எல்லோரும் நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான். எத்தன பிரச்சனை, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இழக்கக்கூடாத நம்பிக்கை. நன்றி, நன்றி.